வணக்கம். நாம் இன்று கற்றுக்கொள்வது கர்நாடக இசையின் சரளி வரிசை. சரளி வரிசைங்கிறது பேசிக், ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கிற ஒரு பேசிக் எக்ஸசைஸ். இதை முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம்னு சொல்லி பிரித்து பாடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட். இப்போ நாலாவது காலமும் பாடுறாங்க, ஃபோர்த் ஸ்பீட். இப்போ அதை நான் முதல் வரிசையை உங்களுக்கு பாடி காட்டுறேன். முதல் வரிசையில் மட்டும் தாளம் போட்டுட்டு அது எப்படி பிரியுதுங்கிற எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு மட்டும் கொடுக்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை தாண்டி வரக்கூடிய செகண்ட், தேர்ட்னு 14 எக்ஸசைஸ் சரளி வரிசையில் இருக்குது. அதை நீங்கள் ஃபர்தர் ரெஸ்ட் ஆஃப் த வரிசைகளுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ராகம் மாயா மாளவர்களே. தாளம் ஆதி. ஆதி தாளம் முதல்ல எப்படி போடணும்? நம்ம போடுற தாளத்துக்கு பேர் ஆதி. அது எப்படி போடணும்னா 1 2 3 4 5 6 7 8. தாளம் போடும்போது உங்கள் எல்போ இங்கே ரெஸ்ட் ஆகக்கூடாது. எப்பவுமே நிமிர்ந்து உட்கார பொசிஷனில் பாடும்போது தான் கரெக்டான ஏர் ஃப்ளோ வெளிப்படும். ஸோ நம்ம எல்போ டச் ஆகாத போது தாளத்தில் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஒரு பீட்டுக்கும் கையை தூக்கி தான் நம்ம போடணும். போடும்போது நம்ம அடுத்து எந்த ஃபிங்கர் வைக்க போவாங்கிறத நமக்கே அது ஞாபகப்படுத்தும். சில பேர் இப்படி 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 போடுவாங்க, அது போடக்கூடாது. தாளத்தை எப்பயுமே ஒரு பீட்டுமே கையை தூக்கி தூக்கி தாளம் போடணும். ஸோ அகைன் நான் இந்த ஆதி தாளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8. இப்படி தட்டி இப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கு மியூசிக்கல் டேர்மில் லகுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம என்ன சொல்லுவோம்? நார்மல் டேர்மில் தட்டி எண்ணணும்னு சொல்லுவோம். அதை லகு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்டி திருப்பறதுக்கு பேர் திருத்தம். தட்டி திருப்பறதுன்னு நம்ம நார்மலாக சொல்லுவோம். மியூசிக்கல் டேர்மில் தட் இஸ் திருத்தம். 1 2 3 4 லகு, 1 2 திருத்தம், ஆக 1 2 திருத்தம். இதுதான் தாளத்தினுடைய பார்ட்ஸ், அங்கம்னு சொல்லுவாங்க மியூசிக்கல் டேர்மில் அங்கம். இப்போ ஆதி தாளத்துடைய அங்கம் என்ன அப்படின்னா லகு, திருத்தம், திருத்தம். இந்த லகு அப்படின்னு சொல்றதுக்கு சிம்பிள் இருக்கு. 1 ஸ்ட்ரைட் லைன். தட்டி திருப்பறதுக்கு திருத்தம் சொல்றதுக்கு சிம்பிள் 0 ஆர் சர்க்கிள் இருக்கு. ஸோ பாத தாளத்துடைய அங்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா லகு, திருத்தம், திருத்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது லகு, திருத்தம், திருத்தம் மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கும் போது தாளம் கன்ஃபியூஷன் ஆகாது. இதை தான் வச்சு நம்ம ஃபர்தராக வரக்கூடிய எல்லா தாளங்களுக்கும் நம்ம